எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சத்யா. என் பொண்ணு வந்து மார்னிங் ஸ்டார் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் வந்து 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட பசங்க எல்லாருமே இங்கே தான் படிக்கிறாங்க. இந்த ஸ்கூலை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தப்போ சொல்கிறதுக்கு கொஞ்சமாக இருந்தால் சொல்லலாம், நிறையா இருக்குது சொல்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேரண்ட்டாக, அதாவது பெண் குழந்தை வச்சுருக்கேன், நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் ஃபீல் பண்ணுற ஒரே விஷயம் என்னென்னா, எங்கள் குழந்தை வந்து செக்யூர்ட் அண்ட் சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் மட்டும்தான் நாங்கள் ஃபீல் பண்ணுவோம். அது வந்து 100% எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறப்போ எங்களுக்கு இந்த ஸ்கூலில் வந்து 100% கிடச்சிச்சு. அது வந்து எப்படி சிங்கிள் பேரண்ட்டாக வந்து நாங்கள் மட்டும்தான் குழந்தைங்கள பார்த்துக்கணும், அவங்கள மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டாய சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறப்போ எங்களுக்கு வந்து நாங்கள் இப்போ உள்ள காலகட்டம் ரொம்ப நம்மளுக்கு ஒரு நெருக்கடியான காலகட்டமாக இருக்குது. அப்போது வந்து எந்த ஸ்கூலு நம்மளுக்கு வந்து பிள்ளைங்களை பார்த்துக்கிறதுக்கோ நம்ம நம்பி விடுறதுக்கோ எங்கே விடலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறப்போ எனக்கு வந்து இந்த ஸ்கூல் தான் ரொம்ப பெஸ்ட்டாக எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நான் இங்கே வந்து என் குழந்தைய சேர்த்தேன். இது வரைக்கும் நான் 100% 200% மேலேயே வந்து நான் நம்பிக்கை வச்சுருக்கு இந்த ஸ்கூலை தான் நான் நம்பிக்கை வச்சுட்ருக்கேன். எப்படின்னா ஸ்கூல் வந்து ஸ்கூலாக இல்லாமல் இது வந்து ஒரு ஃபேமிலியாக தான் எங்களுக்குள்ளே கனெக்ட் ஆகிட்ருக்காங்க. அதாவது ஸ்கூல்னால் ஒரு டீச்சர்ஸை மீட் பண்ணுறதோ இல்லை வந்து ஹெட் மாஸ்டர்ஸோ இல்லை பிரின்சிபலை மீட் பண்ணுறதோ வந்து பெரிய ஒரு விஷயமா இருக்கும். ஒரு மெட்ரிகுலேஷனாக இருக்கட்டும், சிபிஎஸ்சியாக இருக்கட்டும், அது வந்து அவங்க ஒரு ஸ்கூல்னால் இதுனா வெளியில் அப்படி தான் வச்சுருப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஒரு டீச்சர்ஸ் வந்து நாங்கள் மீட் பண்ணணும், எங்கள் குழந்தைங்களை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கணும், கேட்கணும்னு சொன்னால் ஈவினிங் டைமில் எங்களுக்கு அலோவ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்க இந்த மாதிரி இருக்காங்க, இந்த மாதிரி இப்போ பார்த்துங்க, பேசிக்கங்க அப்படின்னு எங்களுக்கு வந்து நிறையா எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்புறம் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ மார்க் ஷீட் வருது, நீங்கள் வந்து இப்போ குழந்தைங்க கூட எடுத்துருக்காங்க, குறைச்சி எடுத்துருக்காங்க அப்படிங்கிறப்போ அதை வந்து எங்கள்கிட்ட கன்வே பண்ணுறாங்க. அதை வந்து எப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்லியாக சொல்கிறாங்களே தவிர ஒரு ஹாஷாக சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்க அந்த மாதிரி இப்போ படிக்கலை அப்படிங்கிற சொல்லாமல், நீங்கள் இன்னும் நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணிடுறோம், கவலைப்படாதீங்க, அடுத்த டைம் நாங்கள் கொண்டு வந்துடுறோம் இந்த மார்க்கை அப்படிங்கிற ரேஞ்சுக்கு எங்களுக்கு கொண்டு வரப்போ எங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. சரி, அப்போ நம்ம வந்து கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறது அந்த குழந்தைங்க வந்து பயப்படாமல் இருக்குங்க. எல்கேஜிலேருந்து இங்கே படிச்சுட்டு இருக்கிறனால மேம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் குழந்தைங்களோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. அந்த மேம் எனக்கு பிடிச்ச மேம் இவங்கன்னு இல்லாமல் பாரபட்சம் இல்லாமல் எல்லா மேமையுமே வந்து எங்கள் குழந்தைங்களுக்கு பிடிக்கும். ரொம்ப ஹாப்பியாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு ஸ்கூலுக்கு போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இல்லாமல் ஒரு வீட்டுக்கு போகிறோம், இன்னொரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் எங்கள் குழந்தைங்க கிளம்புவாங்க. அதே மாதிரி ஸ்ட்ரிக்ட்டுனா வந்து இப்படி தான் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், இப்படி தான் ரூடாக இருக்கணும் அப்படின்னு இல்லாமல் அவங்களோட மென்டாலிட்டிக்கு எப்படி கொண்டு போகணும்னு சாரும் சரி எல்லாரும் மேமும் சரி அவங்களோட மென்டாலிட்டிக்கே கொண்டு போவாங்க. குழந்தைங்களோட விளையாடுறப்போ குழந்தைங்களா அவங்க பழகுவாங்க, மெச்சூர்டான பிள்ளைங்கள்ட்ட பழகிறப்போ மெச்சூர்டாக அவங்க பழகுவாங்க. அது வந்து எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் ஜோனாகவே ரொம்ப இருக்குது. அதே மாதிரி ஸ்கூலுனா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸும் ஃபேமிலி எல்லாருமே அதுக்குள்ளார கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க வந்து 100% நினைப்பாங்க. அதனால தான் பேரண்ட்ஸ் மீட்டிங் வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை கிராண்ட் மதருக்காக கிராண்ட் ஃபாதர்ஸ்க்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் வச்சு அந்த பிள்ளைகளை கனெக்டிவிட்டி கொண்டு வரதா இருக்கட்டும், எல்லாமே பண்ணுறாங்க. ரொம்ப கனெக்ட் ஆகிட்டு இருக்காங்க. நீட்னஸ் வந்து ரொம்ப நீட்னஸ். இப்படி தான் இருக்கணும் குழந்தைங்கன்னா, இப்படி தான் நீட்டாக ஸ்கூலுக்கு வரணும், இப்படி தான் அவங்க கிளம்பி வெளியில் போகணும். எப்படி அந்த குழந்தைங்க வந்தாங்களோ அதே மாதிரி தான் வெளியிலையும் வந்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் எங்களோட பசங்க வந்து இப்போ ஒரு மெச்சூரிட்டியில் இருக்காங்க. அப்படிங்கிறப்போ நாங்கள் ஒரு பயத்தோடு தான் நாங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புகிற ஒரு ஏஜில் நாங்களாம் எங்கள் குழந்தைய வச்சுருக்கோம். அப்படிங்கிறப்போ அப்பயும் இருக்கிறப்போ அவங்க வந்து எங்களுக்கு இந்த மாதிரி இருக்குங்க, சுச்சுவேஷன் இப்படி இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு கன்வெர்ட் பண்ணுறப்போ எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இன்னொன்று, பெண் குழந்தைங்க வந்து இங்கே 10th வரையும் இருக்காங்கிறப்போ இந்த 7th to 10th வந்து அந்த குழந்தைங்களோட ஒரு இக்கட்டான சூழ்நிலையான டைமில் இருக்கிறப்போ அவங்களோட எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் அதை வந்து டைரெக்டாக போய் ஒரு பயம் இல்லாமல் போய் கன்வெர்ட் பண்ணுறாங்க. மேம்கிட்டே இருக்கட்டும், ஸ்கூலில் ஆஃபீஸ் ரூமில் இருக்கட்டும், போய் இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி இருக்குது பிரச்சனை அப்படின்னா அவங்க உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது, குழந்தைங்களுக்கு வந்து அழைச்சிட்டு போங்க அப்படின்னு எங்களுக்கு சொல்கிறத எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. நம்மளுக்கு இங்கே இந்த லோக்கல் சர்க்கிளில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் ஈஸியாக இருந்தாலும் அதர் சர்க்கிளாக இருந்தாலும் அவங்க சேஃபாக பார்த்துக்கிறாங்க. நாங்கள் வர வரைக்கும் அந்த குழந்தைங்களை வந்து எந்த ஒரு பயமும் இல்லாமல் அதை எப்படி பார்த்துக்கணும், எப்படி பண்ணணுங்கிற வரைக்கும் அவங்க காமிச்சிக்கிறாங்க. இன்னொன்று, குழந்தைங்களுக்கு வந்து இந்த டைமை வந்து நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிற வரையும் கிளாஸ் எடுத்துடுறாங்க. அதனால நாங்கள் பேரண்ட்ஸ் வந்து நாங்கள் கூச்சப்பட்டு சொல்லிக் கொடுக்குற விஷயத்தை எல்லாத்தையுமே அவங்க சொல்லிக் கொடுத்துட்றாங்க. அது எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது. எந்த ஸ்கூல்லையுமே வந்து அது ஒரு பயத்தோடய இந்த பிள்ளைங்க கிளம்புமே தவிர இதுக்கு வந்து பயப்படக்கூடாது, நீங்கள் இப்படிலாம் தான் இருக்கணும், இந்த மாதிரி டைமில் வந்து இப்படிலாம் நீங்கள் நடந்துக்கணும் அப்படிங்கிற வரையும் அதுங்க சொல்லிக் கொடுக்குறதுனால அது என்ன ஆகிடுது, எங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக போயிடுது. ஸ்கூலில் வீட்டில் வந்தோடனே எல்லாத்தையும் சொல்லிவிடுவாங்க பசங்க, இது நடந்துச்சுமா, இது பண்ணாங்க, எங்களுக்கு இந்த கிளாஸ் எடுத்தாங்க, இந்த கிளாஸ் பண்ணாங்க அப்படிங்கிற வரைக்கும் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துறாங்க. ஒவ்வொரு குழந்தைக்கும் என்னென்ன திறமை இருக்குது, எந்தெந்த குவாலிஃபிகேஷன் அதுங்களுக்கு இருக்குங்கிறத வரையும் சாருங்களை எல்லாருமே வெளிக்கொண்டாந்துடுறாங்க. இந்த பிள்ளைங்க வந்து பெஸ்ட்டு, இந்த பிள்ளைங்க ஒஸ்ட்டுங்கிற ரேஞ்சே இந்த ஸ்கூலில் கிடையாது. எல்லாருமே ஈக்குவாலிட்டி தான், எல்லாருமே ஈக்குவல் தான். நீ வந்து நல்ல குழந்தை, நீ வந்து உனக்கு இந்த அறிவு இருக்குது, அதனால் நீ எனக்கு பெஸ்ட்டு, உனக்கு ஒன்றுமே தெரியல, நீ உனக்கு நீ இந்த இது இல்லைன்னு சொல்கிறதுக்கு மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லா குழந்தைங்களுமே ஈக்குவலாக தான் பார்க்குறாங்க. எல்லா குழந்தைங்களுமே ஒரு பார்ஷாலிட்டி பார்க்காம பழகிறது இந்த ஸ்கூலில் தான்.
வந்து ஃபஸ்ட்டு ரேங்க் எடுக்கிற பிள்ளைங்கள வந்து நீ மட்டும்தான் பெஸ்ட்டு, நீ தான் எல்லாத்தையுமே பார்த்துக்கணுன்னு ஒரு ஹேண்டில் கொடுக்காம உங்களாலேயும் முடியும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டார் பேட்ச்னு ஒன்று கொடுக்க வச்சு அந்த பிள்ளைங்களை இங்கிலீஷில் லேர்ன் பண்ண வந்து வச்சு எங்களை வீட்லேயுமே பிள்ளைங்க வந்து கனெக்ட் ஆகுதுங்க எங்கள் கூட. மேம் இந்த மாதிரி இங்கிலீஷ்லேயே பேச சொல்லியிருக்காங்க. நாங்கள் தப்பாக நாங்கள் சொன்னாலும் எங்களை வந்து குழந்தைங்க வந்து கரெக்ஷன் பண்ணுதுங்க. இது மாதிரி நீ பேசுகிறது தப்புமா, இது மாதிரி கரெக்டாக பேசணும், இப்படி தான். இது வந்து எப்படின்னா கனெக்டிவிட்டி வந்து எங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் பாண்டிங் ரொம்ப ஆகுது. எங்களோட ஃபீலிங்ஸையும் வந்து இப்போ குழந்தைங்கள்ட்ட அவங்க சொல்லிக் கொடுக்குறதுனால என்ன ஆகுது, நாங்கள் வந்து ஏதோ ஒரு ஹாஷாக திட்டினாலோ இது பண்ணாலோ இல்லை இப்படி தான் நீங்கள் இருப்பீங்கன்னு மேம் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி தான் நடந்துப்பீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எங்களோட அதுங்க கனெக்ட் ஆகிறதுக்கு ரொம்ப 100% எங்களுக்கு வந்து ரொம்ப அதாவது. ஏன்னா எந்த ஸ்கூல்லையுமே இது மாதிரி பண்ண மாட்டாங்க. நீ வந்து ஸ்கூலா வரியா படிக்கிறியா, நீ மார்க்ஸ் எடுத்து கொடு, இது பண்ணி கொடு, இதுதான் எங்களுக்கு உன்னோடது வேணும்னு இந்த குழந்தைங்களை ஃபோர்ஸ் பண்ணுவாங்களே தவிர அது வந்து ஃபேமிலி சர்க்கிளில் உள்ள மென்டாலிட்டியும் அவங்க யாருமே பார்க்கவே மாட்டாங்க. இங்கே வந்து எல்லாமே பார்க்குறாங்க. ஃபேமிலியோட மென்டாலிட்டி பார்க்குறாங்க, அவங்களோட மணி மைண்டட் எப்படி இருக்குங்கிறதுக்கும் ரொம்ப எங்களுக்குலாம் வந்து ஒரு ஃபீஸ் கட்ட முடியல சார், கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா கூட நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க, உங்களால் எப்போ முடியுதோ அப்போ நீங்கள் கட்டுங்க. அந்த மாதிரி யாருமே எந்த இதுலையுமே சொல்ல மாட்டாங்க. ஒரு மேனேஜ்மெண்ட்டுன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் இப்போ தான் பண்ணணும், இதை தான் இன்னும் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு சார்கிட்ட பிரின்சிபல் சார்கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், ஏஓ சார்கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், ஒரு ஃப்ரெண்ட்லியாக நாங்கள் பேச முடியுது. இன்னொன்று டீச்சர்ஸ்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நாங்கள் பழக முடியுது. எங்கள் குழந்தைங்களை பற்றி நாங்கள் ரொம்ப தெளிவாக கேட்டுக்க முடியுது. கிளாஸ் ரூமில் எப்படி என்ன பண்ணுறாங்க, எது செய்கிறாங்கங்கிறது வந்து பசங்க சொல்கிறதோட மேம்கிட்ட கேட்டால் எங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்குமேன்னு நம்ம கேட்டோம்னாலும் அவங்க எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அதை பற்றி நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அந்த பசங்களை வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போகலாம், இவங்களோட திறமைகளை நம்ம அடுத்தது எப்படி வெளிக்கொண்டு வரலாம் அப்படின்னு மட்டுமே தான் அவங்க யோசிச்சு ஒரு விஷயத்தையும் படிப்புங்கிறது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் இருந்தால் அதை விட திறமைங்கிறது நிறைய பார்ட்டு இருக்குது. அந்த குழந்தைங்க வந்து நம்ம ஸ்கூலை விட்டு போகிறப்ப அதுங்களுக்கு ஒரு தனித்திறமையோட நம்ம அனுப்பணும் அப்படிங்கிற ஒரே ஒரு குறிக்கோளோட மாற்றி எல்லா இதுவுமே கொண்டு வந்துட்டுருக்காங்க. அது வந்து 200% வந்து இந்த ஸ்கூலில் இதாக உண்டு. எங்களோட ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா, எங்கள் குழந்தைங்க வந்து ஒரு 10th வரையும் இந்த ஸ்கூலில் நாங்கள் நம்பி இல்லாமல் எங்களுக்கு +1 +2 நீங்கள் கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா எங்கள் குழந்தைங்க நாங்கள் எந்த பயமும் இல்லாமல் நாங்கள் வந்து மார்க்லேயும் சரி, உங்களுக்கு சென்டம் அடிக்கிறதுலையும் சரி, எல்லாத்துக்குமே எங்கள் குழந்தைங்க எல்லாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதை மட்டும் எங்களுக்காக தயவு செஞ்சு பண்ணி கொடுங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார்.